அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஓஷோவோட ஒரு அழகான கிண்டலான பொன்மொழி பாருங்க. அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நாமெல்லாம் சர்க்கஸ் கோமாளிகள். ஒரே ஒரு வித்தியாசம், சர்க்கஸ் கோமாளி சிங்கத்தின் வாயில் தலையை விடுவார், பிறகு வெளியே எடுத்து விடுவார். நாமும் அப்படித்தான். ஆனால் ஒரே ஒரு சிக்கல், சில சமயம் சிங்கமும் நம்மை போல இன்னொரு மனிதனாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நையாண்டியா சொல்கிறார். வாழ்க்கையில் அப்படி தான் பல சமயம் சிங்கத்து வாயிலேயே தலையை விடுற மாதிரியான சூழல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, என்னன்னா God helps those who help themselves அப்படின்னு. இன்றைக்கி எல்லாம் பரீட்சை நேரம் நெருங்குது இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படியே பக்தி பீரிட்டு பொங்கும். கோவில் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க பிள்ளையாரை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க, முருகனை சுற்றி வந்துருப்பாங்க. சில பேர் அங்கே நம்பரே எழுதி வைப்பாங்க. சில பேர் அந்த பிள்ளையார் நந்தியை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரகசியம்லாம் பேசுவாங்க. ரகசியம் நம்பரை, இப்போ எக்ஸாம் நம்பரை சொல்லுவாங்க, அங்கே எழுதி வச்சுருப்பாங்க. பிள்ளையார்னா நம்பர் பார்த்துட்டு ரிசல்ட்டை எனக்கு ஃபோன் பண்ணியா சொல்லுவார். என்னமோ பிள்ளைங்களுக்கு நம்பி. ஆனால் God helps those who help themselves. நம்ம பிள்ளைங்களாம் லாக் புக் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. மேக்ஸ் படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க. அதில் இந்த பை அது மாதிரியான மதிப்பீடுகளெலாம் விடை போட்டிருப்பாங்க. அப்படி ரெஃபர் பண்ணால் எதுக்கு எவ்வளவு மதிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். லாக் புக் அப்படின்னு பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க லாகிரிதம்ஸ் அப்படின்னு. இந்த லாகிரிதம்ஸை தயாரித்தவர் என்ஜினியர்னு பேர். 20 ஆண்டு காலமாக அவர் உழைச்சிருக்கிறார். 20லேருந்து 25 ஆண்டு காலம். ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போ எவ்வளோ அறிவியல் தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருச்சு. அதெல்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே மிக கடுமையாக இரவு பகலாக உழைத்து அதனுடைய மதிப்பீடுகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார் அவர். இது எவ்வளவு பக்கத்துக்கு போச்சு அப்படின்னா 8000 பக்கங்களுக்கு அந்த கணக்கு அடிப்படையில் போட்ட அந்த பாடங்கள் எல்லாம் வந்திருக்குது, கிட்டத்தட்ட 8000 பக்கங்களுக்கு. ஆனால் அருமையான கண்டுபிடிப்பு. பல தொழில்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த 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 மதிப்புகள் மிகவும் தேவைப்படுகின்றன. இது அப்படியே புத்தகமாக போடலாம், வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்னு அச்சகத்துக்கு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறப்போ நடந்த கொடுமை என்னன்னா, இது ஏதோ மூட்டை இவ்வளவு இருக்கவே இது உள்ளுக்குள்ள விலை உயர்ந்த பொருள் ஏதோ இருக்குதுன்னு சில பேர் திட்டம் போட்டு மூட்டையை திருடிட்டு போயிட்டான். அதில் விலை உயர்ந்த பொருள் தான் இருக்குது, ஆனால் திருட நினச்சா மாதிரியானது இல்லை. பக்கம் பக்கமாக பேப்பர் தான் இருக்கே தவிர திருடனுக்கு அது ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறது இல்லை. எது திருடு போனது? 8000 பக்கங்கள் அல்ல, இவருடைய 25 ஆண்டு கால உழைப்பு. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் கவலையே படலைங்க. அத்தனையையும் மறுபடி உக்காந்து இவர் காப்பி கூட வச்சுக்கல. தன்னுடைய நினைவில் இருந்து, தன்னுடைய உழைப்பில் இருந்து மீண்டும் அந்த கணிதங்களை எல்லாம் போட்டு 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 அடுத்த 6-7 ஆண்டு காலத்தில் மறுபடி எல்லாவற்றையும் 800 பக்க புத்தகமாக அதை சுருக்கி இருக்கிறார். அந்த கடும் உழைப்பு தான் இன்றைக்கு அவர் கண்டுபிடித்த அந்த மதிப்பீடுகள் விண்வெளித்துறையில் இருக்கிறவர்களுக்கு கூட பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா God helps those who help themselves. பல்வேறு ஆயிரக்கணக்கான துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதுன்னா, அது ஒவ்வொரு முறை இவர்கள் வளர்கிற பொழுதெல்லாம் அந்த வளர்ச்சிக்கு ஆதாரமாக அவர்தான் நிரந்தரமாக இருக்கிறார். ஒரு கடற்கரையோரமாக ஒரு மரம் ஒன்று, அந்த மரத்தில் ஒரு பறவை கூடு ஒன்று. இந்த அப்பா குருவி அம்மா குருவி 2 ஆண் குருவி பெண் குருவி 2 இறை தேடி போயிருக்கு. திரும்ப வந்து பார்த்தப்போ அந்த கூட்டை காணோம். காற்று அடிச்சுக்கிட்டு கூடு எங்கேயோ போய் கடலில் ஊந்துருச்சு. இந்த தாய் குருவி அழுவுது, நம்ம கூட்டை காணோமே அப்படின்னு. நமக்கு வந்து பார்த்தா வீட்டை காணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி தானே அதுக்கு கூட்டை காணோன்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணுது. நான் அதில் முட்டை இடலாம்னு இருந்தேனே, கொஞ்சம் பொறிக்கலாம்னு இருந்தேனே, காணமே அப்படின்னு. இந்த அப்பா குருவி சொல்லிச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத, காற்றடிச்சு இங்கே தான் கடலில் எங்கேயோ உழுந்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், நம்ம 2 பேரும் மூக்குனால இந்த கடல் தண்ணியை அப்படி உறிஞ்சி இந்த பக்கம் இறைச்சிட்டோன்னா அந்த இடம் காலியாக போயிடுமா, இங்கே தான் பக்கத்தில் இருக்கும், நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த அப்பா குருவியும் அம்மா குருவியும் சேர்ந்து மூக்குனால கடல் தண்ணியை உறிஞ்சி இறைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி? மூக்குனால கடல் தண்ணியை உறிஞ்சி இறைச்சிக்கிட்டு இருக்கு.
என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடலையே நம்ம வற்ற செஞ்சு இந்த நம்முடைய இழந்த கூட்டம் மீண்டும் பெற்றுவிடலாம் அப்படின்னு. என்ன நடக்கிற கதையா இது? கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணம் எழுத ஆரம்பிக்கிறப்போ, நான் இதை பாடுவதுன்றது பார்க்கடலை பூனை ஒன்று தன்னுடைய நாவால் நக்கி சுவைத்து குடித்து தீர்த்து விடலாம்னு நினைக்கிற மாதிரின்னு ஒரு உதாரணம் சொல்றார். அது மாதிரி தான் இது இறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வழியாக ஒரு துறவி ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தாரு, என்னது இது குருவி என்ன பண்ணுதுன்னு யோசிச்சாரு. அவருக்கு ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சிட்டாரு, இதோட கூட்டை காணமே அப்படின்னு. இது தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி இறைச்சி இது இந்த வேலையில் உசிரே போயிட போகுது அப்படின்னு இவர் என்ன பண்ணாராம், கையை உயர்த்தி இருக்கிறார். கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிறது, அதனுடைய கூடு அங்கே தரையில் இருந்தது. இது கவிகிட்ட வந்து சொல்லிச்சான், பத்தியா நான் சொன்ன மாதிரியே தண்ணியை இறைச்சி இப்போ கூட்டை கண்டுபிடிச்சம்பார் அப்படின்னு. துறவி சிரிச்சுக்கிட்டே போனாராம். தன்னால் இது முடியாது என்றெல்லாம் யோசிக்காமல் இதை செய்வோம்னு ஒரு குருவி நினைத்த பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஒரு உதவி வந்தது. அது நினைத்தது நடந்தது. God helps those who help themselves. தொடர்ந்து உழைக்கிறவர்களுக்கு மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு நானே பாட்டன் வள்ளுவன். மெய் வருத்தினால் நிச்சயம் கூலி கிடைக்கும். தொடர்ந்த உழைப்பும் களைப்பை நினைக்காத உழைப்பும் நிச்சயம் நீங்கள் விரும்பியதை அடைய செய்யும். சந்தேகம் இல்லை, முயற்சி செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.